2025 ஆண்டின் குபேர யோகத்தை பெறும் ராசி எது? 2025 ஆங்கில புத்தாண்டில் பல முக்கிய கிரகங்களின் மாற்றத்தால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்பட உள்ளது. எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் என இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2025 புத்தாண்டில் சனி பேச்சு, குரு பேச்சு, ராகுகேது பேச்சு என வரிசையாக முக்கிய கிரகங்களின் ராசி மாற்றங்கள் நடக்க உள்ளன நண்பர்களே. இதன் காரணமாக 12 ராசிகளில் சில ராசியினருக்கு குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது. 2025 புத்தாண்டின் அதிர்ஷ்டமான ராசிகள் உங்கள் ராசி இருக்கின்றதா என அறிய முழுமையாக பார்க்கவும். கிரக பேச்சிகள்: சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பேச்சியாக உள்ளார் 2025 மார்ச் மாதம். 2025 மே 14 குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பேச்சியாக இருக்கின்றார். வீடியோ விளங்காட்டி முழுமையாக கேட்பதுடன் திரும்ப போட்டு கேட்கவும். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் 2025 மே மாதம் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பேச்சியாகின்றார். 2025 மே 18 ராகு கேது பேச்சு நடக்க உள்ளது. இதில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பேச்சியாக உள்ளார். 2025 ஆங்கில புத்தாண்டில் சனி, குரு, ராகு, கேது கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையால் பலருக்கு குபேர யோகம், அதிர்ஷ்டம் மேலோங்க கூடிய ஆண்டாக அமைய உள்ளது. ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு 2020 ஆண்டில் பலவிதமான தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம், குபேர யோகம் வரப்போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற சப்ரேட் பட்டன் சோப்பு கலருக்கு சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கல ஓல் வெள்ளைக்கல கிளிக் பண்ணி நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். தொடர்ந்து பாருங்கள். இலவசமா ஜோதிடங்க ஒட்டு கேள்வி மட்டும் இதில் கமெண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். முழுமையாக வடிவாக ஜாதகம் மற்றும் கைரேகை கேட்பதற்கு எனது போன் நம்பர் மூலம் முன்கூட்டிய காசு கட்டி கேட்கவும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன் அனைவரும் நலமுடன் வாழ எனது கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள். ரிஷபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அன்பர்களே, 2025 புத்தாண்டில் பலவிதமான பலன்கள் நடக்க உள்ளன. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களே, தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் அமர உள்ளனர். இந்த 2025 ஆண்டில் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைய சாதகமான காலமாக இருக்கும். இந்த ஆண்டில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ரிஷபராசி என்பர்களே, நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வேலை, பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொழில்ஸ்தானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். உங்களின் சிறப்பான செயற்பாடு மற்றும் நம்பிக்கையால் இந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். கல்வி கேட்கும் மாணவர்கள் தமது முயற்சியினாலும் அவர்களின் எல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும். ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு அமோகமான குபேர யோகமும் உங்களின் கல்வியில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யமும் ஏற்படும். சரி, மிதுன ராசி என்பர்களே, தொடர்ந்து மிதுன ராசிக்கு பார்க்கலாம். 2025 அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பிறப்பும் ராசியில் மிதுன ராசி இருக்கின்றது. ரிஷபத்துக்கு அடுத்ததாக 2025 ஆண்டு புத்தாண்டில் மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு யோகமான காலமாக அமையும். உங்கள் ராசியிலேயே குரு பகவானின் மாற்றம் நடக்க உள்ளது. லக்னத்தில் குருவும் கர்மஸ்தானத்தில் சனியும் அமர உள்ளனர்.
இதன் காரணமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு வேலையும் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடிக்க முடியும். நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் மிதுன ராசி என்பர்களே. உங்களின் கடின உழைப்பிற்கு மிகச்சிறப்பான வெற்றியின் லாபமும் கிடைக்கும் மிதுன ராசி என்பர்களே. 2025 ஆண்டு அதிர்ஷ்டகரமாக அமையும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். 2025 ஆண்டு மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு அங்கீகாரம் மரியாதை தேடி வரும் மிதுன ராசி என்பர்களே. 2025 ஆண்டு மாணவர்களும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி, எங்கேயும் சரி உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக அமையும். 2025 ஆண்டு துலாம் ராசிக்கு அடுத்ததாக துலாம் ராசி அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளில் 3வது ராசியாக அமைகின்றது. துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் நன்மைகள் அதிகமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டின் குருவின் சஞ்சாரம் யோக பலமாக அமையும். 6ஆம் வீட்டில் சனியின் அமர்வு உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் கடின உழைப்பினாலும் முயற்சியினாலும் கல்வியிலும் சரி தொழிலும் சரி நீங்கள் முன்னேறுவீர்கள். துலா ராசி என்பர்களே, உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலையில் வெற்றிகள் உண்டாகும். குடும்பத்தில் முழு ஆதரவு பெறுவீர்கள். குடும்பத்தினரின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். துலா ராசி என்பர்களே, சிலருக்கு தொழிலில் வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகளின் வரிசையில் இருக்கின்றது. தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் பல விதத்தில் சுப பலன்கள் ஏற்படும். குருவின் நேரடி பார்வையும் 3ஆம் வீட்டின் ராகுவும் நாளில் சனி ஆகிய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களின் உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து புத்துணர்ச்சியுடன் செயற்படுவீர்கள். உங்களின் மன அழுத்தங்கள் தீரும். சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி என்பவர்களே, 2025 ஆண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் உங்களின் முயற்சி வெற்றியை தரும். தனுசு ராசிக்கு உங்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் காண்பீர்கள். தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். தனுசு ராசி திருமணமான ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையப் போகின்றது. தனுசு ராசி என்பவர்களே, கல்வியிலும் சரி தொழிலிலும் சரி எதிலும் சரி நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை காண்பீர்கள். தனுசு ராசி என்பவர்களே, அடுத்ததாக மகர ராசி. 2025 புத்தாண்டில் ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்து மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றதா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், பகிருங்கள், அனைவரும் பயன்பெறட்டும். தொடர்ந்து பாருங்கள். மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது ஒளி பிறக்கப் போகின்றது. மார்ச் மாதத்திற்கு பின் மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவான் பேச்சியால் 7.5 சனி விலக உள்ளது. மார்ச் மாதம் வரைக்கும் ஓரளவுதான் உங்களுக்கு நன்மை அதிர்ஷ்டம் தரும். மார்ச் மாதத்துக்கு பிறகு 7.5 சனி விலக உள்ளது. இதன் காரணமாக உங்களின் செயலில் சிறப்பான முன்னேற்றமும் திருப்தியும் ஏற்படும். இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும், உழைக்க முடியும், பணம் வரும். மகாலட்சுமி தேவியின் நீங்கள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் நுழையத் தொடங்குவாள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் வீட்டு கதவை தட்டும். மகர ராசி என்பவர்களே, அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என நினைக்கும் மகர ராசி என்பவர்களே, உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய உயர்வுகளை எட்ட முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அமர்வீர்கள். மார்ச் மாதத்துக்கு பிறகு இது எல்லாம் நடைபெறும். உங்கள் கனவு நிறைவேறும்.
நீங்கள் வீடு கட்ட நினைப்பதென்றாலும் சரி, உங்கள் தொழிலும் சரி, கல்வியிலும் சரி, எதிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வழி கிடைக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, சகலவற்றிலும் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். கல்வி சகலவற்றிலும் முன்னேற்றம் கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, இது பொது பலன் அனைத்து ராசிக்கும். உங்களின் ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் உங்கள் 100% பலனை அறிந்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான பரிகாரம் மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம்.